மே மாத PKR கட்சி தேர்தலில் அதன் நடப்பு துணைத் தலைவர் டத்துஸ்ரீ ரஃபிசி ரம்லி பதவியை தற்காத்துக் கொள்வது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. கட்சித் தலைவரும் பிரதமருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமே ரஃபிசி அப்பதவியில் தொடர வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளதே அதற்கு காரணம். பொருளாதார அமைச்சருமான ரஃபிசி தமது நம்பிக்கைக்குரியவர் என குறிப்பிட்ட அன்வார், தனது பொறுப்புகளையும் கடமைகளையும் தொடர்ந்து ஆற்றி வர ரஃபிசிக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றார். ரஃபிசியின் பாதையை எளிதாக்குவோம் என அவருக்கு போட்டி வேண்டாம் என்பதை அன்வார் சூசகமாக கூறினார். ஸ்லாங்கூர் PKR பொது பேரவையில் உரையாற்றிய போது அவர் அவ்வாறு தெரிவித்தார். இதனிடையே கட்சியின் 7 உதவி தலைவர்களுக்கான போட்டி இம்முறை சூடு பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக கடைசியாக இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் நிக் நஸ்மி நிக் ஆமாட் உதவி தலைவர் பதவியை தற்காக்க போட்டியிடப் போவதை உறுதிப்படுத்தியுள்ளார். மற்றொரு நடப்பு உதவி தலைவரான ஸ்லாங்கோர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரியும் பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடுகிறார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். 20,000 ரிங்கேட் லஞ்சம் வாங்கிய சந்தேகத்தில் மலேசியா கீனி செய்தியாளர் ஒருவர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC-யால் கைதாகி இருப்பது குறித்து சகாபாட் நாடாளுமன்ற உறுப்பினர் R. யுனேஸ்வரன் வருத்தம் தெரிவித்துள்ளார். அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மலேசிய ஊடக மன்ற சட்ட மசோதா ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாகவும் அநீதி இழைக்கப்படாமலும் பணியாற்றுவதை உறுதி செய்வதில் ஒரு முக்கிய படியாகும். அதே சமயம் ஊடகங்களின் சுதந்திரமும் பொறுப்போடு வர வேண்டும். செய்தியாளர்களும் தொழில் தர்மத்தை கடைபிடித்து மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். நியாயமற்ற காரணங்களுக்காக எந்த ஒரு ஊடகவியலாளரும் தண்டிக்கப்படக்கூடாது. அதே சமயம் தவறிழைத்தது நிரூபணமானால் ஊடகத்துறையில் உள்ள மற்றவர்களுக்கு அது பாடமாக அமைய வேண்டும். இந்நிலையில் கைதான செய்தியாளர் நியாயமாக நடத்தப்பட வேண்டும். அவரை மட்டும் விசாரிக்காமல் அவருக்கு லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் முகவரியும் MACC விசாரிக்க வேண்டும். அவர் அம்பலப்படுத்திய வெளிநாட்டு தொழிலாளர் கடத்தல் கும்பல் குறித்தும் தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என யுனேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அனைத்து ஊழல் வழக்குகளையும் MACC பாராபட்சமின்றி விசாரிக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு அமைப்பான C4 வலியுறுத்தியுள்ளது. மலேசியா கீனி செய்தியாளர் கைது விவகாரத்தில் இப்போதே ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது என கூறிய C4 தலைமை நிர்வாகி புஷ்பன் முருகையா, விசாரணை விரிவாகவும் வெளிப்படையாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். சம்பந்தப்பட்ட செய்தியாளர் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கிளாங் வேலி மக்களே, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர் இப்பொழுது தொடங்கியாச்சு 2 மார்ச் வரை. 80க்கும் அதிகமான நாட்டின் புகழ்பெற்ற மற்றும் வைரலான ஃபுட் வெண்டர்ஸ், 100க்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ். பானிபூரி ஃபெஸ்டிவலில் 50 விதமான பானிபூரி, குனாஃபா ஃபெஸ்டிவலில் 30 விதமான குனாஃபா, 20 விதமான பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், சீஸ் போப்பியா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் மற்றும் பல. ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர், திரண்டு வாருங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். வங்சாமாஜு பசாரியா சந்தையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 6 வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் வியாபார பொருட்களுக்கும் கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL சீல் வைத்தது. வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் காசா சோதனையின் போது அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 6 கடைகள் உடனடியாக மூடப்பட்ட வேளை வெளிநாட்டினர் நடத்தி வந்த 2 ஃபுட் ட்ரக் வாகனங்களும் டோ செய்யப்பட்டன. காப்புரிமை மீறல் தொடர்பில் போலி பொருட்களை விற்ற 3 கடைகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. மொத்தமாக 35 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். மியன்மார் மற்றும் இந்தோனேசியாவை சேர்ந்த அவர்கள் முறையான பயணப்பத்திரம் இல்லாதது, வேலை பெர்மிட்டை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட குற்றங்களுக்காக கைதாகினர். கோலாலம்பூர் ஒரு தூய்மையான, ஒழுங்கான மற்றும் பாதுகாப்பான மாநகரமாக விளங்குவதை உறுதி செய்ய இந்த அதிரடி சோதனைகள் தொடரும் என DBKL கூறியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஹலால் முத்திரை தொடர்பில் மேலும் தெளிவும் வழிகாட்டுதலையும் பெறும் முயற்சியில் KK சூப்பர்மார்ட் நிறுவனம் HDC எனப்படும் ஹலால் மேம்பாட்டு கழகத்துடன் ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளது. தொடக்க கட்டமாக HDC ஏற்பாட்டிலான அடிப்படை ஹலால் தொழில்துறை பயிற்சியில் தனது 34 ஊழியர்களை அது பங்கேற்க செய்தது.
அவர்கள் விற்பனை, வாடிக்கையாளர் சேவை, வர்த்தக பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களாவர். KK கோபுரத்தில் நடைபெற்ற அந்த ஒருநாள் பயிற்சியில் முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு ஹலால் முக்கியம், உள்ளூர் மற்றும் அனைத்துலக அளவில் தொழில்துறைகளுக்கு ஏன் ஹலால் முக்கியம் என்பன குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. ஹலால் சான்றிதழுக்கு விண்ணப்பித்தல், மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜக்கிவின் பணி உள்ளிட்டவை பற்றியும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். பணியாளர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் ஹலால் பற்றி நன்கு அறிந்து வைத்திருப்பது அவசியமாகும் என KK சூப்பர் மார்ட் கூறியது. மலேசியா மட்டுமின்றி இந்தியா, நேபாளம் ஆகிய நாடுகளையும் சேர்த்து 940 கிளை கடைகளை கொண்டுள்ள KK சூப்பர் மார்ட் இதே உத்வேகத்தில் உள்ளூர் மற்றும் அனைத்துலக சந்தைகளில் பீடுநடை போடும் என அதன் நிர்வாகம் நம்பிக்கை தெரிவித்தது. உலு ஸ்லாங்கூரில் 2 கோழி அறுக்கும் மையங்களில் ஆபரேஷன் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் ஒரு மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. புக்கெட் சென்தோசா ஜாலான் ஜெஞ்சாரூமில் உள்ள அக்கடையை குறிப்பிட்ட காலத்திற்கு மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் அது தொடர்ந்து செயல்பட்டு வந்துள்ளது. இதையடுத்து 11 எரிவாயு தூம்புகள், கோழி வெட்டும் இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் சீல் வைக்கப்பட்டன. இவ்வேளையில் குவாலகுபுபாருவில் சோதனை நடத்தப்பட்ட 2வது கடையில் கோழி அறுப்பு பணிகள் முடிவடைந்து அவ்வளாகம் சுத்தமாக இருந்தது. என்றாலும் அதன் உரிமையாளருக்கு முறையான வியாபார உரிமம் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து உரிமத்துக்கு விண்ணப்பிக்குமாறு அதன் உரிமையாளர் உத்தரவிடப்பட்டார். ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறை மற்றும் ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக வாரியத்தின் ஒத்துழைப்புடன் உலு ஸ்லாங்கூர் நகராண்மை கழகம் அச்சோதனைகளை மேற்கொண்டது. கிடா லங்காவியில் நாய்கள் கூட்டமாக கடித்து குதறியதில் 4 வயது சிறுவன் படுகாயமுற்றான். நேற்று காலை 10:30 மணி அளவில் கம்போங் டேடே சுங்காய் மங்குலுவில் வீட்டுக்கு வெளியே அவன் விளையாடி கொண்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. மகனை நாய்கள் கடித்தபோது தாய் வீட்டில் இல்லை. இந்நிலையில் நாய்கள் தாக்குவதை பார்த்த பொதுமக்கள் அவனை காப்பாற்ற பின்னர் ஆம்புலன்ஸ் வாயிலாக அவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். தலையில் காயம் சற்று மோசமாக இருப்பதாக கூறிய சிறுவனின் தாயார் உடம்பிலும் கால்களிலும் நாய்க்கடி காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். அச்சம்பவம் குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் டெங்கில் அருகே உள்ள தேசிய பள்ளி ஒன்றில் 6ஆம் வகுப்பு மாணவியுடன் ஆண் ஆசிரியர் தகாத உறவு வைத்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. டிக்டாக், லவ் எயிட், வாட்ஸ்அப் போன்ற செயலிகள் வாயிலாக ஆசிரியர் அடிக்கடி மகளை தொடர்பு கொண்டது தந்தைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரணமாக ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில் இருக்கும் உறவு போல் அது இல்லை என அவர் உணர்ந்துள்ளார். இதையடுத்து 26 வயது தந்தை புதன்கிழமை போலீசில் புகார் செய்ததாக செப்பாங் போலீஸ் தலைவர் நொர்ஹிசாம் பஹாமான் கூறினார். உடனடியாக அந்த 30 வயது ஆசிரியர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலமும் பெறப்பட்டது. அம்மாணவியும் பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவளுக்கு காயங்கள் எதுவும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. அச்சம்பவம் 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறையும் 20,000 ரிங்கேட் அபராதமும் விதிக்கப்படலாம். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். உலகமகா கோடீஸ்வரர் எலன் மாஸ்க் 14வது முறையாக தந்தையாகியுள்ளார். மாஸ்கின் தற்போதைய துணையும் தனது நியூராலிங்க் நிறுவனத்தில் நிர்வாகியாக பணிபுரிபவருமான ஷிவான் ஜிலிஸ் மூலம் அவர் மீண்டும் தந்தையானார். செல்டன் லைக்கர்கஸ் என அந்த ஆண் குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. எக்ஸ் தளத்தில் ஷிவான் அச்செய்தியை பகிர்ந்துள்ளார். மாஸ்க் தனது முதல் மனைவியுடன் 5 குழந்தைகளை பெற்றுள்ளார். அவற்றில் இரட்டையரும் ஒரே சூழலில் பிறந்த 3 குழந்தைகளும் அடங்குவர்.
எனினும் முதல் குழந்தை பிறந்தே 10 வாரங்களில் உயிரிழந்தது. இசைத்துறையில் உள்ள கிரீம்ஸ் என்பவருடன் அவருக்கு மேலும் 3 குழந்தைகள் உள்ளனர். நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கு பெரிய குடும்பங்கள் முக்கியம் என தீவிரமாக நம்புபவர் எலன் மாஸ்க். அந்நம்பிக்கைகளுக்கு ஏற்ப மாஸ்க் தனது விந்தணுவை நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களுக்கு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. உலகளவில் குழந்தை பிறப்பு விகித சரிவு எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என பிரச்சாரம் செய்து வரும் எலன் மாஸ்க் தனது வீட்டில் இருந்தே முன் உதாரணத்தை தொடங்கியுள்ளதாக வலைத்தளங்களில் பாராட்டு குவிகிறது.